உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையின்படி அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களுடைய முழு ஆண்டவரே சப்பா சரீர சிந்தனையோடு ஆண்டவரே சப்பா ஆவியின் ஆண்டவரே சப்பா ஒரு மனதோடு ஆண்டவரே உண்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே அப்பா, இந்த மட்டும் எங்களோடு கூட இருந்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, எங்கள் மேய்ப்பராய் எங்களை இருந்து நடத்துகிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, உங்க பக்கம் எங்களை நெருங்கி வர செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமான எங்கள் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் துருகமும் எங்கள் தஞ்சமும் ஆனவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஏழைக்கு அடைக்கலமும் ஆண்டவரே எளியவருக்கு திடனும் பெலனுமானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு மகிமையை செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சப்பா நீர் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் நீங்க, குற்ற மனசாட்சிகள் நீங்க, எங்களை சுத்திகரியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும், நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி எங்களை சுத்திகரித்து எங்களுடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஸ்தோத்திரங்கள் உம்முடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாவுகளை திறந்து மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே சப்பா, உங்கள் அனைவரையும் நான் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்று சொன்னவர், இந்த ஜெப வீட்டிலே எங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கடந்த நாட்களில் மகிழ செய்தவரே, மனமகிழ்ச்சியாக இருக்க பண்ணினவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாடுகளையும் பிரச்சனைகளையும் கடந்து வந்த ஆண்டவரே சப்பா, உங்க சமூகத்தில் நிற்க உதவி செய்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள் இருந்து எங்களை ஆண்டவரை பலவானாய் மாற்றினவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உங்க பக்கம் எங்களை ஆண்டவரே நிற்க செய்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கத்தர் பட்சமாய் இறங்கி வர செய்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கத்தருக்காக வைராக்கியமா நிற்க செய்கிறவரை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, நீ செய்த நன்மைகளை ஆண்டவரே சப்பா ஒவ்வொன்றாய் எண்ணி துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே சப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானது. ஆண்டவரே, எந்த நிலையிலும் உம்முடைய கிருபை போதுமானது ஐயா. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதுமானது சுவாமி. அப்பா, எதையும் மேற்கொள்ள ஆண்டவரே சப்பா எல்லாவற்றையும் செய்ய உம்முடைய கிருபையை தந்து எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதிக்க உதவி செய்யுங்க, உம்மை துதிக்க உதவி செய்யுங்க. ஆவியின் சிந்தையோடு துதிக்கணும், ஆவியோடு பாடணும், கருத்தோடு பாடணும். துதிக்க கத்தர் கிருபை தாரும், வசனத்தை கேட்க கிருபை தாரும். ஆவியானவர் சொல்லுகிறதை ஆண்டவரே காதுள்ளவன் கேட்க கடவன் என்றபடி உம்முடைய வார்த்தையை கேட்க கிருபை தாரும். வர வேண்டியவர்களை கத்த தடையில்லாமல் சீக்கிரம் கொண்டு வர கத்த உதவி செய்யுங்க. தடைகள் யாவை நீக்கி போடும். உங்க கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலையும் அவருடைய கிருபைகள், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை இருக்கிறது நம்ம கூட. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. இந்த ஞாயிறு ஆராதனையிலும் அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை நம்மை வழி நடத்தட்டும். ஆரம்பம் முதல் அவருடைய பிரசன்னத்தை உணர ஆமென் அவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு காத்திருப்போம். உற்சாகமாக சில பாடல்களை பாடி அவரை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, அல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே.
துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் உந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே. ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அன்னாலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அன்னாலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவனே உங்கள் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவனே உங்கள் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. பீதணுகாது உம் மறைவினிலே பீதணுகாது உம் மறைவினிலே. தேடியும் அதடி தம்பிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி ஆமென். துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி ஆமென். கர்த்தரை நம்புவோருக்கு ஒரு குறைவும் இல்லை. ஒரு தீமையை அணுக அவர் விட மாட்டார். ஆமென். இந்த உலகத்திற்கு சொந்தமான நம்மை ஆமென் தம்முடைய ஜீவனை கொடுத்து தனக்கென எடுத்துக்கொண்டார். ஆமென். அவர் எடுத்தவங்களை அவர் அப்படியே கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு தீங்கும் அணுகாமல் தம்முடைய செட்டைகளினாலே மூடி மறைத்து பாதுகாப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அரவணைப்பில் இருக்கிற நான், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற எனக்கு ஒரு தீமையும் அணுகாது, ஒரு குறைவும் நேரிடாது. ஆமென். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பொழிந்தார். நமக்கு இன்னைக்கு மன்னா கொடுக்கலனாலும் நம்மளுக்கு தேவை எல்லாத்தையும் அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய உணவுகளை அவர் உணவு தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். பண தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறார். எல்லாவித நன்மைகளினால் நம்ம இந்த காலை நேரத்தில் நிரப்பி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நன்றியோடு எந்த சத்துருவும் என்னை நெருங்க முடியாது. அவர் என் பாதுகாப்பா இருக்கிறதுனால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீயோ நம்புகள் தாக்காதே என்னை, துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை, துதியே துதியே துதித்திடுவே. தேவனே உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவனே உந்தன் சிறகாலே நீரே எங்கள் பாதுகாப்பு. மகிமை செலுத்தலாமா? ஓ, அவருடைய சமூகத்தில் இருக்கிற எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஓ, அவரை ஆராதிக்கிற எனக்கு ஒரு குறைவும் இல்லை. என் தேவைகளை எல்லாம் என் தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை துதித்து பாடும் பொழுது எரிகோ விழுந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இந்த கால நேரத்தில் உற்சாகமாய் பாடும் பொழுது இது கர்த்தரை துதிக்கின்ற நேரம், கர்த்தரை உயர்த்துகிற நேரம், அவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆமென். அவர் நமக்கு சமூகம், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது எதிராக இருக்கிற எரிகோ மதில்கள் எல்லாம் விழுந்து போகும். ஆமென். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்தீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்தீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை உற்சாகமா ஆராதிக்கலாமா? தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும்
தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த காலை நேரத்தில், ஆண்டவர் கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன், வேவு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பும் பொழுது அங்கே இருக்கிற பராக்கிரமசாலிகளை பார்த்து அவர்கள் என்ன பயந்து போனார்கள். அவங்க பார்வைக்கு நாங்கள்லாம் பூச்சி மாதிரி இருக்கிறோன்னு சொன்னாங்க. அது உண்மைதானான்னு கேட்டால் உண்மைதான். உண்மையிலே அவர்கள் பலவீனமார்களாக தான் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் பராக்கிரமசாலிகளாக தான் இருந்தாங்க. இந்த கால நேரத்தில் நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், எதிராக இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிராக இருக்கிற தேவைகள் உண்மையாக பராக்கிரமாக இருக்குதா, பெரிய காரியமாக தான் இருக்குதான்னா ஆமாம், உண்மையிலே பெரிய காரியமாக தான் இருக்குது. ஆனால் அந்த யோசுவாவும் காலேப்பும் சொன்ன என்னன்னா, ஆண்டவர் அவர்களை எங்கள் கைகளை ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி அந்த விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அந்த ஆண்டவர் இந்த கால நேரத்தில் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும், தேவையாக இருந்தாலும், கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை அந்த கால நேரத்தில் நமக்கு இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க ஆண்டவர் பலன் தருவார். நல்லா விசுவாசிக்கிறவங்களை கரங்களை தட்டி ராபாலா ஷகாலாதியாந்தா ராபா பாபா. ஓ, எந்தெந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு பெரியது, இந்த பாவத்தை மேற்கொள்றது எனக்கு பெரிய விஷயம்னு சொல்றீங்களா? ஓ, இந்த தேவை என் குடும்பத்துக்கு சந்திக்கிறது, இந்த வீட்டை கட்டுறது பெரிய விஷயம்னு சொல்றீங்களா? கர்த்தர் இடத்துல விசுவாசமா இருந்தால் அதையெல்லாம் லேசாக செய்து முடிப்பார் ஆண்டவர். ஆமென். ராமாலா ஷகாலாதியாந்தா. பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை ஆமென். அவரை துதிக்கிற நேரம் அவருடைய சமூகத்திலே தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு. விசுவாசத்தோடு சொல்லலாமா? தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை. ஓ, எந்த மனிதனை பார்த்தும் எனக்கு பயமும் இல்லை. மீண்டும் தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை ஆமென். அவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தும் பொழுது ராகாமோலா ஷதலா பாபா யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அழைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அழைத்து கொண்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் ராமகபாலா ஷகலம். ஓ, துதித்து ஆர்ப்பரிக்கிற நேரம் இது. கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடு
வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். எல்லாரும் அப்படியே அவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொள்கிற தெய்வம். ஆமென். பிள்ளை இல்லாத மலடின்னு சொல்லி அண்ணாலை கிண்டல் செய்திருக்கிறாங்க, ஏளனப்படுத்தினாங்க. ஆமென். ஒதுக்கி வைத்தார்கள், அவளுடைய கனத்தை மேன்மையை கொடுக்காம போனாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஊற்றின போது கேட்டதை மட்டும் தரல, கேளாத ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கர்த்தர் கட்டளையிட்டார். ஓ ரபாபா காலா ஷதலா. இந்த காலை நேரத்தில் என்னை ஒடுக்குறாங்க, ஒதுக்கப்படுற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் அதெல்லாம் இறக்கி வச்சிருங்க. நீங்க கேட்டதை மாத்திரமல்ல, கேட்காத ஆசீர்வாதத்தையும் கேட்காத மேன்மையையும் எனக்காக ரைட்ஃபுல்லா சேர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கட்டளையிடுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பிள்ளையை தான் கேட்டான், ஆனா ஆண்டவர் ஆமென் ஒரு பெரிய தீர்க்கதரிசியவே ஆண்டவர் அவளுக்காக கொடுத்தார். ஆமென். இழந்து போன ஏற்பட்ட எல்லா அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் ஆண்டவர் சரியாய் பதில் செய்தார். ஆமென். இந்த காலை நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நிந்தைகளுக்கு ஆமென் ஒதுக்கின அனுபவங்களுக்கு எல்லாம் என் தேவன் நீதி செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீ, கேட்டதை தந்திட்டீ, ஆசீர்வதித்திட்டீ, கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீ, கேட்டதை தந்திட்டீ, ஆசீர்வதித்திட்டீ, கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீ. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கேட்டதை கொடுக்கிறவர். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். பர்ஃபெக்ட் காட் அவர். உடைய கண்களை மூடி, என்னுடைய லைஃப்ல பர்ஃபெக்ட் அப்படி இல்லாமல் இருக்கலாம். எனக்கு பர்ஃபெக்டான காரியங்கள் அமையாமல் இருக்கலாம். எஜுகேஷன், மேரேஜ் லைஃபு, ஃபேமிலி, ஜாபு பர்ஃபெக்டாக சிலருக்கு கிடைக்கிறது இல்லை. சிலர் அப்படியே அதில் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் கோணலானவைகள் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஒரு மனிதனுக்கு முன்னால் நின்றால் உங்கள் பர்ஃபெக்ஷனை மாற்றுறதுக்கு இட் இஸ் டேக் டைம். நீங்கள் யார்கிட்ட போனாலும் சைக்காலஜியா, மாந்திரீகமா, பிளாக் மேஜிக்கா, அன்பா, பணமா, மிரட்டணுமா, என்ன வேணால் செய்யலாம். இட் இஸ் டேக் டைம். ஆனால் மறுபடியும் அதுதான் வரும். ஆனால் நீங்கள் நிற்கிற இடம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் மட்டுமல்ல, அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். நீங்கள் வேணால் தோற்று போயிருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்காக ஒரு நாளும் தோற்று போக இடம் கொடுக்கவே மாட்டார். உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் தோற்று போயிருக்கலாம், உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் தோற்று போயிருக்கலாம். நேற்றுக்கு ஒரு ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணேன். அவங்க ஸ்பிரிச்சுவலாக விட்டு கொடுத்துட்டு தோற்று போயிட்டாங்களே ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, ஒரு நாளும் அவங்க தோற்று போக மாட்டாங்க. இது சைலண்ட் டைமு. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உனக்காக ஜெயம் எடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார்.
அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில நீங்கள் எதை குறித்து கவலையோடு நிற்கிறீர்கள்? நீங்க தோற்று போன நிலையில் இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு முன்னால் இருக்கிற ஆண்டவர். உனக்கு முன்னால் போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி உனக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ கையை தட்டி ஒரு பர்ஃபெக்ட் லைஃப், ஒரு பர்ஃபெக்ட் ஜாப, ஒரு பர்ஃபெக்டான எல்லா நேர்த்தியாக விசுவாசிக்கிறவங்க மட்டும் கண்ணீரை விட்டு வெளியே வாங்க, சோர்வை விட்டு வெளியே வாங்க, கவலையை விட்டு வெளியே வாங்க. எல்லாம் 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 இந்த காலவெளியில் உங்கள் மனதில் பாரமாயிருக்கிற எல்லாம் தேவனுக்கு முன்னால் நிற்கிற மகனே, இன்னும் கொஞ்சம் தெளிவு, தேவனுக்கு முன்னால் நிற்கிற மகனே, மகளே, இந்த காலவெளி ஓகே, இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பாராம். I am very happy to receive the word of God. ஆண்டவர் இந்த காலவெளியில நீங்க நம்புங்க சிஸ்டர், நீங்க நம்புங்க பிரதர். நீங்க பேசினது தோற்று போயிருக்கலாம், நீங்க எடுத்த எஃபர்ட் இல்லாம மாதிரி தெரியலாம். கர்த்தர் சொல்றார் இந்த காலவெளியில, நான் உனக்காக சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர். I will make a new Rama Ketara Samalare La Tara Sakinama Rabu Riandara Nikadara Lakinama Rabule Andara Sekena Di Rokana Semala Bura Banadiankara Banadiankara. கவலைப்படாதீங்க, இப்போ புயல் வீசுகிறது. கொஞ்ச நேரத்தில் நீங்க அழிய போறீங்கன்னு மனசாட்சி சொல்லும், மைண்டு சொல்லும். கொஞ்ச நேரத்தில் உனக்கு எல்லாமே போயிட போது, கர்த்தரை விட்டு நீ தூரம் போயிட்டே இருக்கன்னு சொல்லும். கர்த்தர் இப்போது சொல்கிறாரு, நீ கடலுக்குள்ள போக போற, பாவத்துக்குள்ள போக போற, அவ்வளவுதான் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, உங்களுக்காக எழுந்து வந்து பெருங்காற்றை அடக்குகிற தேவன். ஃபார் யூ, ஃபார் அஸ், நமக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சொல்லலாம் அவரை பார்த்து, பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமத்தை உயர்த்தும் போது. இத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த ஆராதிக்க போகிறீங்க? ஒரு 2 நிமிஷம். ஆமென். எஸ். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், ஆமென். எக்கடலும் வழி திறக்கும், எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, எஸ், உம் நாமமே எஸ் லார்ட். உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இன்னும் கொஞ்சம். பெருகணும். ஹல்லேலூயா. என்னை ஆன்லைனில் பார்க்குற நீங்கள் கொஞ்சம் இணைக்கணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் விசில் இல்லாமல் கவனிங்க தம்பி. கேபினில் இருக்கிறவங்க, மேலே இருக்கிற சகோதர சகோதரிகள், கொஞ்சம் நீங்கள் எழும்பி நின்று ஒரு ஹானர் நம்முடைய ஆண்டவரை பண்ண போகிறோம். இயேசுவே, இயேசுவே,
என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களை உயர்த்தட்டும். இயேசுன்னு சொன்னா ரட்சிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர், இரட்சகர் என்ற அர்த்தம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிற தேவன், விடுவிக்கிற தேவன், எங்களுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மைண்ட் செட். இன்னைக்கு கொஞ்சம் பேருடைய மனம் கட்டப்பட்டிருக்கிறது, உடல் கட்டப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து, பாரத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இயேசு நாமமே சொல்வோம். இயேசுவே உம் நாமம் உயரணுமே. ஆமென். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை உம் நாமம் உயர்த்தும் போது. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே ஆமென். நாமமே உயரணும். எஸ். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே இயேசுவே, இயேசுவே. அமரத்தின மலபரப கபலபரப. இயேசுவே ஓ ரகதரபலய சபல. ஆமென், 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 ஆமென். உங்க நாமம் இந்த காலை வேளையில உயரணும். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். எஸ். பாடுவோம் அல்லேலூயா. Thank you Lord. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். Hallelujah. பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலைகள் பேதுருவை சிறைச்சாலை அடைத்திருந்தது. பேதுருவை சிறைச்சாலை அடைத்திருந்தது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை அடைத்திருந்தது. அவர்களை அடித்து அவமானப்படுத்தி அவர்கள் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டிருந்தார்கள். உங்களையும் என்னையும் பிசாசு செயல்பட முடியாதபடி எல்லா நிலையிலும் கட்டி போட, மனதை கட்ட, சரீரத்தை கட்ட வருகிறான். உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய சமுதாயத்தில் கட்டி போட வருகிறான். ஏதோ ஒன்றினால் நீங்கள் கட்டி போடப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். கர்த்தர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், அன்று சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் இயேசு நாமத்தை உயர்த்திய போது கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினது மட்டுமல்ல, அவர்களை உயர்த்தியும் ஆசீர்வதித்தார். சிறைச்சாலை கதவுகள் அன்றைக்கு அதை அவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கு இந்த காலவேளையில வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை, ஒரு மேன்மை தேவை, ஒரு அற்புதம் தேவை. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி என்னை கனம் பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில்
இயேசுவின் நாமத்தில், 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 இயேசுவின் நாமத்தில். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அந்தகார வல்லமைகள், மனுஷிக ஆவிகள், சொல்லுங்க, என் வீட்டில் என்னை கட்டி போட முடியாது. சொல்லுங்க, என் ஆபீஸ்ல என்னை கட்டி போட முடியாது. என் சமுதாயத்தில் கட்டி போட முடியாது. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுவார். கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில அந்தகார வல்லமை, மனுஷிக ஆவிகள், சொல்லுங்க, பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில முறியடிக்கப்படட்டும். கர்த்தர் உனக்காக ஒரு மேன்மையை தருவார் மகளே. உனக்கு ஒரு மேன்மையை தருவார் மகனே. உனக்கு ஒரு அற்புதத்தை தருவார் மகளே. நீங்கள் கட்டப்படுவதில்லை, நீங்கள் அவமானப்படுத்தப்படுவதில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை, நீங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் கடன் படுவதில்லை. உங்கள் பிரச்சனை நிரந்தரமாவதில்லை. உங்கள் அடிமைத்தனம் நிரந்தரமாவதில்லை. கையை தட்டி ஆவியை இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையிலே பார்த்து கொண்டிருக்கிற மகளே, இப்போது உன் அருகில், உன் குடும்பத்தில், உன்னுடைய வீட்டில், உன் வேலை ஸ்தலத்தில் கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கட்டும். இயேசு நாமமே. இயேசுவே உம் நாமமே. சேர்ந்து பாடுவோமா? உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே ஸ்தோத்திரம். உயரணும். அல்லேலூயா. Thank you Lord. இயேசுவே எங்கள் பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே. உம் நாமமே எங்கள் வாலிபர்களை உயர்த்தும் ஆண்டவரே. பெருகணும். எங்கள் சகோதரர்களை உயர்த்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் தொழிலை உயர்த்தும் ஆண்டவரே. நாமம் உயரணும். நாங்கள் உயர்த்துகிறோம். மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க சத்தம் மட்டும் அப்படியே கைகளை உயர்த்தி நாமம் Holy Spirit, உங்க நேரம். இயேசு உயர்த்தப்படும் போது, இயேசு உயர்த்தப்படும் போது ஆவியானவர் கிரியை செய்வார். ஒரே ஒரு அழகா இருக்கு. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நல்ல கை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே, தெய்வீக சுகம், தெய்வீக விடுதலை, தெய்வீக பலன், தெய்வீக ஆரோக்கியம் எங்கள் நடுவில் உண்டாகட்டும். மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் கிளாப் பண்ணி நல்லா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏனென்றால் கை தட்டும் போது விடுதலை உண்டாகிறது, கனம் உண்டாகிறது, துதி உண்டாகிறது. ஆர்ப்பரிக்கும் போது சாத்தான் வெட்கப்படுகிறான். இங்க பரிசுத்த சத்தம், பரிசுத்த கைத்தட்டல் அவனை வெட்கப்படுத்தும். உங்களுடைய ஆர்ப்பரிப்பு அவனுக்கு துக்கத்தை உண்டாக்கும், தோல்வியை உண்டாக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கிற ஒருவரும் தோற்று போவதில்லை. முயற்சித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறவர், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 பாடல் பாடணும், ஒரு காணிக்கை செலுத்தணும், ஒரு பிரசங்கம் கேட்கணுன்ற நிலையில் இல்லையா. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற தேவன் அவர். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற தேவன் ஐயா. எங்கேயும் ஆராதிக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். உங்க தோட்டம் இதுதானே, உங்களை உருவாக்கின இடம் உங்கள் தானே. உங்களை தேடுகிற கர்த்தர் இங்கே தான் இருக்கிறார்.
இங்கே இருந்து நீங்கள் புறப்படும் போது உங்களுக்கு மகிமையின் மேகம் தென்படும். உங்கள் தலைமையில் அது இருக்கும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு வைங்களேன், அந்த மகிமையின் மேகத்தை நீங்க எங்க பார்க்க முடியும்? கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிறார், உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. Dinama raba kamaria toro sekatana. Dela ramana di radina sakatira makabara. Lo ramana di kasakana di andara. எந்த சத்தமும் எந்த வார்த்தையும் என் திட்டத்தை உடைக்காதுன்னு கர்த்தர் சொல்றார். நீ கேட்கிற, நீங்கள் பார்க்கிற, உங்கள் காதில் தொனிக்கிற எந்த சத்தமும், யாருடைய சத்தமும் என் திட்டத்தை உன் வாழ்க்கையில் உடைக்காது. நான் உனக்காக நிற்கிற ஆண்டவர் என்று கர்த்தர் சொல்றார். கொஞ்சம் பேர் தான் அதை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் அதை ரிசீவ் பண்ண நல்லா இருக்கும். தேங்க்யூ லார்ட். எனக்காக பேசுகிற, எனக்காக நிற்கிற ஆண்டவரை நான் வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்க நிற்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இது ஆண்டவருக்காக கொடுக்கிற நேரம். உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்களால் அவரை நீங்கள் கனம் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஆண்டவரை கனம் பண்ணும்போது அவரால் ஏற்படுத்தப்பட்ட சபை ஊழியங்கள், ஊழியக்காரரை நீங்கள் தாங்குகிறீர்கள். அதற்குரிய பலனை, கட்டளையை நிறைவேற்றும் போது கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எண்ணற்ற வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
கண்களை மூடி படைக்கப்பட்ட காணிகைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் மாதவி அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்கள் அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஆட்கொண்ட தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த காணிக்கை வேலையை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சபைக்கும் ஆண்டவரே அப்பா 2 ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனப்பட ஆண்டவரே மீதம் எடுக்க இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட இயேசு கிருபை அளிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல கிருபைகளை தாருங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இதற்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்ட போற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆசீர்வதித்து தாருங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு நான் முதலாவதாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் இருக்கிறீங்களா? கரங்களை தட்டுவோம். உங்களை ஆசீர்வதிக்கும்படி சிஸ்டர் சங்கரி அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த வேலையிலே ஆண்டவரை ஜெபித்த நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து வந்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீ வரப்போகிற வருடங்களையும் ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்கள நல்லா ஆசீர்வதிங்க அப்பா. அம்மை கெஞ்சி மன்னாடி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்லா தகப்பனே. ஆமென். ஆமென். இன்று மாலை 7 மணிக்கு வழக்கம் போல் சபையில் ஆராதனை நடைபெறும். ஆகவே விசுவாசிகள் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கடந்த வாரத்தில் வாங்க துதிக்கலாம் வாங்க ஜெபிக்கலாம் என்ற திட்டத்தின் கீழ் 5 நாட்கள் ஜெபம் ஆசீர்வாதமாக நடந்தது. காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 வரை 9 வரைக்கும் நடந்தது. அநேகர் அதில் கலந்து கொண்டீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். புதிய வழிகளை திறப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை புதிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். கலந்து கொண்ட உதவி செய்த ஆகாரம் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ரொம்ப பிரயாசப்பட்டு வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. மீனாட்சி சிஸ்டர்லாம் 5 நாள் லீவு போட்டிருந்தாங்க வேலைக்கு. அப்புறம் பிரதர் மரியதாஸ் அவர்கள் வந்து மேலூர் தாண்டி ஒரு இடத்துல டீச்சராக இருக்கிறாங்க. காலை 5:30 மணிக்கு சபையில் வந்து ப்ரேயரை முடிச்சுட்டு இங்கேருந்தே வேலைக்கு போனாங்க. திருப்பி வேலை முடிச்சுட்டு நேராக 7 மணிக்கு தான் வராரு. திருப்பி இங்கே சபையில் வந்து அப்படி நிறைய பேர் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஜெபத்துக்கு வந்து கலந்து கொண்டாங்க. நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை அதிசயங்களை வித்தியாசங்களை கர்த்தர் செய்வார். சபையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறார், சபையின் அடுத்த கட்ட காரியங்களை குறித்து. ஆகவே ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த டிபார்ட்மெண்ட் ப்ரேயர் போன வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு லீடர்ஸ் உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அந்த ஃபைல்லாம் இங்கே சபையில் தான் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் கலந்து பேசி இந்த வாரத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் ஜெபித்திருக்கணும். ஆகவே ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் சண்டே கிளாஸ் எடுக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ் நீங்கள் எல்லோரும் பேசி இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த நாளிலே வசதியோ அதில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் வருவதை குறித்து எங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கான ஃபைல்ஸ் நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம். ஆகவே இந்த வாரத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஜெபத்தை செய்திருக்க வேண்டும். வருகிற ஜனவரி மாதம் வழக்கம் போல் நம்மளுக்கு சிஏ கேம்ப் வாலிபர்களுக்கான முகாம் 2 நாட்கள் நம்முடைய கேம்ப் சைட்டில் வைத்து நடைபெறும். ஆகவே அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வீக்கில் பண்ணணும். அப்படின்னா தான் இப்போயே பண்ணுனா உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஆகவே பேரண்ட் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தி அதுக்கு பேர் கொடுத்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஜெயசீலி சிஸ்டர் நம்முடைய தபால் தந்தி நகர்லேருந்து வரவங்கள கணவருக்கு திடீரென்று சுகவீனமாய் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் அவளை பலப்படுத்தும்படி அவரை ரட்சிக்கும்படி அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். இப்பொழுது சாட்சி நேரம். சாட்சி உள்ளவர்கள் முன்பாக வந்து சாட்சி சொல்லுங்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் சண்டே வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியலை. திடீர்னு பார்த்தா சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு, அவ்வளோ வேர்வை. அப்படியே குனிஞ்சு அவங்கள மயக்கமாகி வாமிட்டாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப பதறி போய் நாங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம். எல்லோரும் ஜெபிச்சிங்க. கர்த்தர் வந்து ஜெபத்தை கேட்டு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அம்மாவுக்கு வயசு 90 வயசு ஆகுது. அதோட ஒரு சின்ன சாட்சி, ஏற்கனவே வந்து நாங்கள் பழைய சர்ச்சில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு 100 வயசு, மரணத்தின் கட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். என் மகன் 3 வருஷம் பார்க்க முடியலை. எங்கள் அப்பா எப்படியாவது பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தேன். ஆண்டவர் வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு என் மகனை கொண்டு வந்தார். என் மகனை பார்த்து ஆசீர்வதித்து 1 வாரத்தில் அப்பா இறந்துட்டாங்க 100 வயதில். இப்போ நான் என்னுடைய மகனுடைய நல்ல வாழ்க்கையை பார்த்துட்டு தான் அம்மா அவங்க ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணுன்னு ஜெபம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நிச்சயம் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 நாள் ஜெபமும் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. விசுவாசத்தை தூக்கி கட்டி எழுப்புனாங்க. அதிகாலை ஜெபத்தில் வரவும் ஃபைனல் டேயில் எப்படியாவது கலந்துக்கணும், வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் எப்படியாவது கலந்துக்கணும்னு போராடி நின்றேன். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். இந்த ஜெபம் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஒரு கேரக்டர் லெவலில் ஜெபத்தில் விசுவாசத்தில் எங்களை தூக்கி கட்டி எழுப்புச்சு. அதற்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ரொம்ப பிரயாசப்பட்டு தான் இந்த ஜெபத்தை நடத்தினாங்க. எங்கள் குடும்பமாக கணவர் நான் எல்லாருமே வந்து அந்த வசனம் ஒரு நாள் வீணாக போகக்கூடாது, அந்த பிரயாசத்துக்கு நிச்சயமாக நாங்கள் பலன் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரத்துலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு எனக்கு நிறைய தூரமாக இருக்குது ஏசப்பா. என்ன ஏசப்பா நான் பைபிள் வாசிக்க முடியல, ப்ரே பண்ண முடியல, நிறைய யோசித்துக்கிட்டே இருந்தேன். அந்த லாஸ்ட் சண்டே ஈவினிங்கில் இருந்தே கர்த்தருடைய தயவுள்ள கரம் அப்படின்ற அந்த அது கேட்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா லாஸ்ட் வீக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர்மீட்சியோட அனுபவமாக தான் நான் பார்க்குறேன். கர்த்தர் வந்து ஒரு நாளுமே காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி அவர் கொடுத்த ஒரு வார்த்தைகள் வந்து அந்த ஆவியில் ஒரு அனல் மூற்ற அனுபவமாக எனக்கு இருந்தது. என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல டெலிவரன்ஸ் தேவன் கொடுத்தாரு. எனக்கு கொடுத்த அதே தேவன் என் மகளுக்கும் கொடுத்து அவளை மறுபடியும் ஆவியில் கட்டி எழுப்புனாரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாக நாங்கள் எல்லாருமே வந்து இந்த ஆராதனையில் பங்கேற்க எங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். கடைசி நாளில் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஏசப்பாட்ட, உங்களுக்கு எனக்கு தூரம் ஆயிடுச்சேன்னுட்டு. அந்த 5 அப்பம் 2 மீன் நம்ம எல்லாருமே கேட்டிருந்திருப்போம். அதை ஆண்டவர் வந்து அன்னைக்கு போதகர் மூலமாக ஒரு வித்தியாசமாக சொன்னாங்க. எப்படின்னா அந்த பையன் தூரமாக இருந்தவன் ஆண்டவரோட சமூகத்தில் அந்த பையனை ஆண்டவர் கிட்டி சேர்ற அனுபவம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதும், அவனுக்கும் ஒரு அற்புதம், அவனை கொண்டும் ஒரு அற்புதம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணன்னு தெரியல. உண்மையாகவே நான் பிளஸ்டு. நான் கடந்த வாரம் என்னால் அந்த ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடிஞ்சது. அந்த 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 பெரிய இதை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நமக்காக பிரயாசப்பட்ட போதகருக்கும் போதகருடைய குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. எங்களை உயிர்மீட்சி அடைய வைத்த தேவனுக்கு முதலாவது நன்றி. ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. லாஸ்ட் 15 டேஸ் முன்னாடி ஒரு ஸ்டாஃபுக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தோம். கிடச்சது பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வேலைமாலையும் கொஞ்சம் ஹை பேயில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தது. ஆனால் நான் சொன்னப்போ அந்த பொண்ணு சொன்னால், இல்லைக்கா இங்கே வந்து சர்ச்சில் முத ப்ரேயர்லாம் பண்ணியிருக்கோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணிலாம் அனுப்பியிருக்காரு, நான் மீனாட்சிலேயே ஒர்க் பண்ணுறேங்க்கா அப்படின்னு சொல்லிச்சு. நான் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பொண்ணுக்கு பிளேஸ் ஆச்சுன்னா ஒரு அலவன்ஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா 2K அலவன்ஸ் கிடைக்கும். ஆனால் நான் போய் சொன்னால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை அவங்கவுங்களே கேட்டால் ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு சொன்னால் மாதிரி நம்ம ஜெபம் மட்டும் பண்ணுவோங்க்கா அப்படின்னு சொல்லிச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு என்னோடய டிபார்ட்மெண்ட்டுக்கே ப்ளேஸ் ஆகி வந்திருந்தது. ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த பொண்ணு ஒரே வாரம் தான் வந்தால் இந்த இடத்துல போதகர் மூலமாக சொன்ன வார்த்தை இருதயத்தில் வைத்த அந்த பொண்ணு விசுவாசத்துக்கு ஆண்டவர் ஒரு பெரிதான கிருபையை தந்தார். அந்த மக வந்து தொடர்ந்து சபைக்கு வர்றதுக்கு ஆண்டவர் தயவு பாராட்டினார். இந்த 5 நாள் ப்ரேயர் வந்து புதிய வல்லமை, புதிய கிருபை, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் பெரிதான மகத்துவமான கிருபையை செய்தார். கர்த்தர் தான் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாப்பாவுக்கு இங்கே தான் பேர் வச்சோம். பேர் வச்சுட்டு அங்கே அம்மா சைடும் அத்தை சைடும் அவங்க வேறு பேர் சொன்னாங்க, பொண்ணு கருதை அந்தந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. நான் பாப்பா இங்கே வச்ச பேரை நோட்டில் எழுதி அது மேலே ப்ரேயர் பண்ணேன்.
எசப்பா எனக்கு இந்த பேர் தான் எனக்கு வேணும், என் மகளுக்கு இந்த பேர் தான் வைக்கணும், பர்த் சர்டிஃபிகேட்டில் இதான் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். 3 மாதமாக ரொம்ப இழுத்தடிச்சிட்டாங்க, வைக்கவே விடாமல். நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போனேன் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு. ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லலை. இங்கே வச்ச பேரை பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுக்க எனக்கு கடவுளுக்கு கரம் கொடுத்தாங்க. அதற்காக எசப்பா கூடி கொடுத்துருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த 5 நாள் ஜெபம் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட கர்த்தர் ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து அனுதினம் புது புது வார்த்தைகள்னால புது புது வெளிப்பாடுகளை கொடுத்து கர்த்தர் தேற்றினார். அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு 10 நாளாகவே உடம்பு முடியலை. அது ருமாட்டிக் ஃபீவர்னு சொல்லிட்டு அது ஜாயின்ட் பெயின்லாம் ரொம்ப வலி, நைட்டெல்லாம் அவங்க தூங்க மாட்டாங்க, ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆஃபீஸ்லேயும் லீவ் கொடுக்கல. இந்த 5 நாள் ஜெபத்துலேயும் அவங்களால கலந்துக்க முடியல. ஆனால் 4ஆவது நாள் வந்தாங்க, அவங்களால ஆனால் உட்கார முடியலை. ஆனால் நான் ஏசப்பாட்ட கேட்டேன் 5ஆவது நாள் ஜெபத்தில், ஏசப்பா இந்த 5ஆவது நாள் இது முடிவு ஜெபம், இதோட இந்த பலவீனம் முடிஞ்சிடணும் ஏசப்பா. நாளைக்கு அவங்க சொல்லும்போது வந்து இதில் எனக்கு கொஞ்சம் பலவீனம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வலி பரவாயில்லன்னு சொல்லணும் ஏசப்பான்னு பொருத்தனை பண்ணி அந்த 5ஆவது நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கிருபையில் அந்த 5ஆவது நாள் கர்த்தர் வந்து ஒரு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் இன்னைக்கு சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்திருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஸ்தோத்திரம். லாஸ்ட் வீக் வேலையில் ஜாயின் பண்ண மறுநாளே தம்பிக்கு ஸ்டொமக் பெயின். போன தடவை உடம்பு முடியாமல் இருந்த மாதிரியே ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். வேலையில் மறுநாள் ஜாயின் பண்ண மறுநாளே பெர்மிஷன் போடுற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏன் சப்பா நான் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு வந்திருக்கேன், இப்போ இப்படி ப்ராப்ளமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒரு போராட்டம் தான், நீ இதுக்காக கட்டி ஜெபம் பண்ணு அப்படின்னு. என்னால் போராட முடியல ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் எப்படி போராடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் ப்ரேயருக்கு வரும்போது பாஸ்டர் சொன்னார், அந்த வார்த்தையை எடுத்து சொன்னாங்க, இதுக்கு மேலே போராட எங்களுக்கு பலன் இல்லை, நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரேயரை நம்ம விடவே கூடாது, எப்படியாவது சபையோட ஊழியக்காரரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அன்றைக்கி பாஸ்டர்கிட்ட தம்பியை கூப்பிட்டு வந்து ப்ரேயர் பண்ணேன். அன்றைக்கி நைட்டே கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா சாட்சிகளுக்காகவும் கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றவர்கள் நல்லா தோத்திரம் பண்ணுங்க. ஆண்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலையா? பிரைஸ்ல ஆண்கள் சகோதரர்களுக்கெல்லாம் சாட்சி நேரம் இல்லை போல். சரி, அடுத்த வாரம் சொல்லுங்கள். ஓகே, கர்த்தர் நல்ல கை உயர்த்தி நல்லா தோத்திரம் பண்ணலாம். மேலே இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் உங்களை பார்க்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் என்னைய பார்க்குறீங்க, நானும் உங்களை பார்க்குறேன். சத்தத்தை காண ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா டாக்டர், இல்லைன்னா நீங்கள் என்னைய பார்ப்பீங்க, நான் உங்களை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எனிவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். மேலே இருக்கிற அந்த ஏசி ஆன் பண்ணும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம். சகோதரர்கள் எல்லாத்தையும் லைட்டு கிட்ட இந்த காலை வேளையில் உங்களுக்கான ரெவலேஷன் வெளிப்பாடு வேண்டுமென்றால் சாயங்கால கூட்டத்துக்கு வாங்க. அப்போ இப்போ என்ன உங்களுக்கான ரெவலேஷன், எனக்கான ரெவலேஷன், ஒரு தேவ பிள்ளைக்கு தன்னை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்தால் தான் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வாழ்க்கையில் போகலாம். அந்த வெளிப்பாடு தான் ஒரு மனிதனை கர்த்தருக்குள்ளே அவனை உறுதிப்படுத்தும். என்னை குறித்த வெளிப்பாடு இல்லைன்னா நான் என்ன செய்கிறதுன்னு முடிவு பண்ண முடியாது, எங்கே போகிறேன்னு தெரியாது. ஆண்டவரை பற்றிய ஒரு கிரிப், உறுதி எனக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. நான் யார் என்பதை பற்றிய வெளிப்பாடு. சைக்காலஜி சொல்லுது, மனத்தத்துவம் அப்படின்னா மனதை வைத்து தான் அவனுடைய பாடி அப்ரோச் அமைகிறது. மனதை வைத்து தான் அவனுடைய காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ நீங்கள் உங்கள் மனதை படிக்கிறதுக்கு மனத்தத்துவத்துக்கு போகலாம், இல்லைன்னா நாங்கள் சொல்லித்தரோம். எல்லாருமே சைக்காலஜி படிச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு கவுன்சிலிங் சென்டருன்னு கூட. ஒரு புருஷனை நீங்கள் எப்படி நடத்தணும், ஒரு ஒய்ஃபை நீங்கள் எப்படி நடத்தணும், உங்கள் பிள்ளையின் ஆழத்துவம் என்னன்னு நீங்கள் பெற்றோர் கண்டுபிடிச்சு நடத்தணும். அந்த பிள்ளை எதில் வீக்காக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெற்றோருக்கு தெரியணும்.
நீங்கள் ஏன் வீக்காக இருக்கிறீங்க, உங்களை ஏன் சிலர் ஒதுக்குறாங்க, ஏன் உங்களுக்கு சிலர்கிட்ட பேச முடியல, ஏன் மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, அதில் மெயின் மனத்தத்துவம், மனதின் ஆழத்துவத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க இப்படி கஷ்டப்படுவாங்க. அதை சரிப்படுத்திட்டா முடியும். இது உலகம் சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே விடுதலை உண்டு, மாற்றம் உண்டு, அற்புதம் உண்டு. அல்லேலூயா. அவர் வரும்போது சகலத்தையும் என்ன பண்ணுறாரு, புதிதாக்கிடுறாரு. டைம் எடுத்து ஒரு ஆளை மாற்றுறதுக்கு 15 சிட்டிங் வேணும், 15 ஹவர்ஸ் வேணும் ஒரு ஆள்கிட்ட கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு. கவுன்சிலிங் அதான் சொல்லுது. ஒரு ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு எத்தனை சிட்டிங் வேணும் குறைஞ்சபட்சம்? ஆமாம், சிலருக்கு கூடலாங்க. அப்போ தான் ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியும். சிலர் ஓப்பன் அப்பே ஆக மாட்டாங்க. எப்போ கேட்டாலும் அப்படின்ட்டே கிடப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்டருந்து ஒரு வார்த்தையை என்ன பண்ண முடியாது, நீங்கள் வாங்க முடியாது. அதுக்கு படத்தை காமிக்கணும், படம் வரைய சொல்லணும், இப்படி நிறைய சிஸ்டம் இருக்க கண்டுபிடிக்கிறது. அப்போது ஒரு நபரை கண்டுபிடிச்சு அவரை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உங்களை பற்றிய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க இந்த காலை வேளையில்? உள்ளங்கையில் நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும். அப்போ அவர் சொல்றபடி போனா தோல்விகள் ஜெயமாக மாறுமே, குறைவுகள் நிறைவாக மாறுமே. கையை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையை பற்றிய ஒரு வெளிப்பாடு எனக்கு தேவை. எத்தனை பேர் விரும்புகிறீங்க அதை நான் பெற்றுக்கொள்ளணும்? ஆமென். அப்போதான் கரெக்ட் சேனலில் நீங்கள் போக முடியும், கரெக்ட் சேனலில் போக முடியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாட்கள் அதை பேச விரும்புகிறார். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் மாற்றம். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரேயர் டைம் இந்த 5 நாளும் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா ஆவியானவர் நடத்தினதை நான் உணர்ந்தேன். ஐ என்ஜாய்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். கொஞ்சம் உடம்புல கஷ்டப்பட்டாலும், த்ரோட்டில் ரொம்ப பெயினாக இருந்தாலும், அந்த எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கர்த்தர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். யாரையும் கட்டாயப்படுத்தலை, நாங்கள் ஆன்லைன்லேயும் போடலை, நேரலையில் வந்து விடுதலையாக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சிஸ்டர் சொன்னது மாதிரி சூழ்நிலையை சாதகமாக்கி வந்தவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை உயிர்ப்பிக்கிற இடமாக பாருங்கள். உங்களுக்கான இடம் என்று நான் விரும்புகிறேன். உங்களை கர்த்தர் இந்த சபையில் வைத்திருக்கிறார். உங்களுக்கான இடம் இது. நீங்கள் முயற்சி செய்தால் மாற்றம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் அதை ஒத்த ஒரு துவக்கம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசி கேட்கறதுக்காக விரும்புகிறேன். இன்றைக்கு என்ன செய்தியை நான் இங்கே ஜனங்களுக்கு சொல்லணும் சுருக்கமாக. ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு விளையாடி கொண்டிருந்தார். பார்க்கில் கார் பக்கத்தில் இருந்தது. அந்த நேரம் அவருடைய நண்பர் வந்து விட்டார். அந்த நண்பரோடு விளையாட்டை நிறுத்திட்டு நண்பரோடு பேசி கொண்டிருந்தார். இந்த மகன் விளையாடி கொண்டிருந்தவனை திடீர்னு காணும். பார்த்தா பின்னால், காருக்கு பின்னால் போய் ஒரு இதுவை வச்சு கிறுக்கிட்டு இருந்தான். பயங்கர கோபம். காஸ்ட்லி கார் அது. இந்த எல்லாருக்கும் முன்னால் வச்சு நல்லா அடிச்சிட்டார் அந்த அப்பா. அடிச்சுட்டு அவனை வீட்டுக்குள்ளே போன்னு சொல்லிட்டார். நண்பனை அனுப்பிட்டு போகிறாரு. அவன் அழுதுகிட்டே இருக்கிறான், உடைஞ்சு போய் அழுதுட்டான். ஒய்ஃபு கேட்குது, ஏன் இப்படி அடிச்சிங்க, இங்கே வா அப்படின்னு காரை கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன். எவ்வளோ பெரிய காரு. அந்த காரில் என்ன பண்ணியிருக்கான் அவன் சொல்லுங்க, கிறுக்கி இருக்கான். அம்மா கேட்குறான், ஏன்டா அப்படி டேடி அடி வாங்கினேன், ஏன் கிறுக்குன்னு? இல்லை, எனக்கு டேடி ரொம்ப பிடிக்கும். சரி, அதுக்கு எதுக்கு காரில் கிறுக்குன்னு? நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரை அப்போ தான் பார்க்குறாரு. ஐ லவ் யூ டாடின்னு எழுதி இருந்துச்சு.
எங்கே இருக்கீங்க? இங்கே லேலுயா பாத்திமா சிஸ்டர் எங்கே இருக்கீங்க? இங்கே இருக்கீங்களா? அங்கே போயிட்டீங்களா? உங்கள் ஐ லவ் யூக்கு போயிட்டீங்களா? ஐ லவ் யூ டேடின்னு எழுதியிருந்துச்சு. அப்பா அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டார். ஐ எம் வெரி சாரி சன், உன் அன்பை நீ இப்படி வெளிப்படுத்தியிருக்க, எனக்கு அது தெரியாமல் போச்சு. இது ஒரு தகரம், பெயிண்ட் அடிச்சிடலாம். ஆனால் உன்னைய காயப்படுத்திட்டேனே, நீ உன் அன்பை என்ன பண்ணியிருக்க, இப்படி வெளிப்படுத்தியிருக்கியா, ஐ எம் வெரி சாரி. இந்த உலகத்தில் ஆண்டவர் தன்னுடைய அன்பை சிலுவையில் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இவ்வளவாய் உங்களை நேசிக்கிறேன் என்பதை 2 கரங்களினால ஆணிகள் அடித்து, நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அன்பை என்ன பண்ணுறோம், வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறோம், கிஃப்ட் வாங்கி கொடுத்து வெளிப்படுத்துகிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெளிப்படுத்துகிறோம். எப்படி வெளிப்படுத்துகிறோம்? கோபத்தை எப்படியாவது வெளிப்படுத்தாமல் விட மாட்டேங்கிறோம். சந்தர்ப்பம் வரும்போது சில நேரத்தில் பெண்கள் சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்திரம் உள்ள உடையுதுன்னா அது கோபத்தின் வெளிப்பாடு. டம்மு டும்முன்னு சத்தம் கேட்குதுன்னா காலையிலேருந்து ஏதோ நீர் பிரச்சனை பண்ணிட்டீன்னு அர்த்தம். ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்படு. பாஸ்டருக்கு மேலே கோபம்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சபைக்கு வர மாட்டீங்கன்னா அதுதான் வெளிப்பாடு. நான் கண்டுபிடிச்சிடறேன், ஓ இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் என்ன பண்ணல, வரலை. எவ்வளோ சொன்னாலும் சில ஆட்கள் செய்ய மாட்டாங்கன்னா ஏதோ சம்திங் ராங் அர்த்தம். அது உங்கள் வெளிப்பாடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. சாயங்காலம் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். இப்போது நான் உங்களுக்கு என்ன பண்ண விரும்புகிறேன், வெளிப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ரொம்ப ஹாப்பியாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய சாமி கிட்ட போய் அவங்க தங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போ குறி சொல்கிறாங்க, குறி கேட்குறாங்க, குலசாமி கிட்ட போய் குறி கேட்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை சாமி வந்துருச்சு, அத்தான் வந்திருக்கேன்டா, கருப்பன் வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கருப்பான்கிட்ட போய் காலில் விழுந்து, அது வரைக்கும் அவன் ஒரு 10 காசுக்கு அவனை மதிச்சிருக்க மாட்டாங்க. கருப்பன் வந்த உடனே, கருப்பா சொல்லுடா அப்படின்னா கருப்பன் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, அவர்கள் தங்கள் தெய்வம் சொல்லுகிறதை கேட்குறாங்க. ஐயா ஜாதகம் சொல்கிறத கேட்குறாங்க, குறி சொல்கிறத கேட்குறாங்க. சாமி தங்களுக்கு வெளிப்படுகிறது அப்படின்னு நம்பிக்கையோடு போகிறாங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த காலை வேளையில் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் 3 வார்த்தை. இந்த வெளிப்பாடு ஏன் அவசியம், கர்த்தர் உங்களுக்கு ஏன் வெளிப்பட வேணும்னா 3 வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க. 1 உறுதி. ஒரு ஸ்ட்ராங் பிலீவராக நீங்கள் மாறணும்னா கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுங்க வெளிப்பட்டே ஆகணும். ஒரு ஸ்ட்ராங் பிலீவர். இன்னைக்கு நிறைய பேர் பாதி நாள் சபைக்கு வராமல் இருப்பதுக்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படலை, அவருடைய வல்லமை வெளிப்படலை, அவருடைய அற்புதம் வெளிப்படலை, அவருடைய தொடுதல் வெளிப்படலை, அவருடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படலை. யோவான் 3:16 வாசிங்க சத்தமா. ரொம்ப நாள் அதை வாசித்திருக்க மாட்டோம். தேவன் தம்முடைய, என்னோட சேர்ந்து, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்துக்காக ஒரு நல்ல உற்சாகமான ஒரு கைத்தட்டை ஆண்டவருக்கு கொடுங்க பார்க்கலாம். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார், வெளிப்படுத்தினாருங்க. அந்த மரணத்தின் மூலம்
அப்போ ஆண்டவர் உங்கள் லைஃப்ல உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில வெளிப்பாடு உங்களுக்கு பர்சனல் டச் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் கை கொடுத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இதான் பர்சனல் டச். ஆமென். ஆமா, பர்சனல் டச் வேணும், வெளிப்பாடு ஒருத்தருக்கு வேணும். ஆண்டவரை பற்றிய வெளிப்பாடு எதற்கு அப்படின்னா, ஒன்று சொன்னேன், உறுதி, ஸ்ட்ராங் பிலீவராக மாறணும். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சர்ச்சில் எதுக்காவது வர்றதில்லை அப்படின்னா, அந்த பர்சனல் ரெவலேஷன், கர்த்தரை பற்றிய வெளிப்பாடு இல்லை. ரெண்டாவது எதுக்கு வெளிப்பாடு வேணும்? ஃபெய்த். ஆண்டவருடைய நாமத்தின் மேலே நான் என்ன வைக்கிறதுக்காக சொல்லுங்க? விசுவாசம் வைக்கிறதுக்காக. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். உங்களுக்கு அந்த வசனங்களில் சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க. 11வது வசனம், இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ சபைக்கு வருகிற உங்களுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை. நான் ஜெபம் பண்ணா அவர் கேட்பாரியா? நான் வந்து 12 வயசாக இருக்கும்போது முதலாவது சண்டே ஸ்கூலுக்கு போகிறேன். ஒரு இந்து பேக்ரவுண்ட் தானே, நம்மகிட்ட சாமி கிட்ட போய் கேட்குறதுக்கு தெரியாது இல்லையா, இயேசு சாமி எப்படிப்பட்டவர்னு தெரியாது இல்லையா. அப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, நீ எதாகிலும் அவர்கிட்ட கேட்டால் அவர் உனக்கு அற்புதம் செய்வார். எனக்கு முதல்ல நல்லா சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு கிறிஸ்மஸ் நேரம். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பேண்ட் ஷர்ட்டு கேட்குறேன். ஏன்னா அந்த நாட்களில் ரெடிமேட்லாம் கிடையாது, தச்சு தான் என்ன பண்ணணும், போடணும். அப்போது ஒரு பேண்ட் ஷர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போனா நாங்கள் முதலாக பேண்ட் போட கேட்குறேன். அது வரைக்கும் எது தான் போடணும்? ஆமாம், டவுசர் தான் போடணும். அப்போ பேண்ட்டு போட்டால் நல்லா இருக்குமே. பேண்ட்லாம் அனுமதி கிடையாது, அவங்க வாங்கி கொடுத்தா அதுதான் வாங்கி கொடுப்பாங்க, டவுசர் தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ ஆசை கேட்டு பார்க்குறேன், ஆண்டவரே தாங்க தாங்க தாங்கன்னு. ஏன்னா எனக்கு ஒரு பர்சனல் வேணும்ல, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியணும்ல. 23ஆம் தேதி ஆச்சு, ஏசுநாதர் இருக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கு இடையில ஒரு சண்டே வருது. கேட்குறேன், அக்கா கேட்பாரு நீங்கள், கேட்டேன் ஒன்றும் கிடைக்கலையேன்னு. என்னப்பா தம்பி கேட்ட? என்ன ஒரு பேண்ட் ஷர்ட் கேட்டேன், தந்திருப்பார. உடனே அவங்க சொன்னாங்க, என்ன கலருன்னு கேட்ட? ஆமாம் அதை கேட்கல, இப்போ கேளு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கேட்போம். ஆண்டவரே எனக்கு பிளாக் கலர் பேண்ட்டு, ரோஸ் கலர் ஷர்ட்டு அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அன்னைக்கு நைட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, 7 மணி இருக்கும். எங்கள் மூத்த அண்ணன் ஒரு சாமுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு ஆஃபீஸில் கொடுத்தாங்க வேலையில், எனக்கு இது பிடிக்கல, உனக்கு பிடிக்கிறப்பா தைச்சிக்கா, அப்பாட்ட காசு வாங்கிக்கேன். முதல்ல என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? கலரை தான் பார்த்தேன். திறந்து பார்த்தா பிளாக் கலர் பேண்ட் பிட்டு, ரோஸ் கலர் சட்டைங்க. அதான் ஃபஸ்ட்டு அவர் இருக்கிறார் என்பதுக்கு பதில். இல்லை இல்லையா சொல்ல மாட்டீங்க? ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஒரு அடையாளம், அதுக்கும் கேட்டேன். எவ்வளோ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஊழியத்துக்கு வரணுன்னா 10 கோடி தாங்கன்னு கேட்கல, 10 காசு கேட்டேன். நான் ஊழியத்துக்கு வேலையை விட்டுட்டு போனோம்னா 10 காசு தாங்கன்னு கேட்டேன். என் பேக்கில் 10 காசு இருந்தால் நான் ஊழியத்துக்கு வரேன். டி நகரில் மைகாம் பர்சனல் கம்ப்யூட்டர் சென்டர் அது ஒரு பிராமின் கம்பெனி. அதில் போய் பாத்ரூமில் போய் கேட்டேன். பாத்ரூம் அடைச்சா தானே எவனும் வரமாட்டான். பாத்ரூமில் போய் டீ டைமில் எனக்கு 10 காசு கொடுத்தா இன்றைக்கே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்றேன், நான் ஊழியத்துக்கு வர்றேன். கர்த்தர் அற்புதம் செய்தார். ஏன் தெரியுமா? அவர் இருக்கிறார், அவர் உண்டென்றும். எபிரேயர் 11:6 உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். சிலர் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவராக இருக்கிறதுக்கும் சிலர் பட்டும் படாமல் இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் வெளிப்பட்டதை நீங்கள் பார்த்தால்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் மேலே நம்பிக்கை வைப்பீங்க.
எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த காரியம்? ஏதோ வரணும்னு நினைச்சீங்கன்னா பாவம், நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. வந்தால் அவர் உண்டென்றும். கையை தட்டி சொல்லுங்க அந்த காலை வேளையில் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆமென். யாரையும் மூன்றாவது ஏன் எனக்கு அவர் வெளிப்பட வேண்டும் என்றால் அவருடைய கிரியையை நான் சொல்லி வர வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜனங்களை எனக்கென்று அப்பாயின்மெண்ட் பண்ணேன், இவர்கள் என் கிரியையை சொல்லி வருவார்கள். நீங்கள் படித்ததை நீங்கள் பெருமையாக பேசக்கூடிய எத்தனையோ உங்கள்கிட்ட இருந்தாலும் ஒரு விசுவாசி கர்த்தர் உண்டென்று இந்த அவருடைய கிரியையை சொல்லி வருகிற ஒரு அற்புதமான அடையாளங்களாக நானே அவர் என்பதற்கு, கையை தட்டி சொல்லுங்க, நானே அவர் என்பதற்கு நீங்கள் எனக்கு உங்கள் வேலை ஒரு சாட்சி. கையை தட்டி சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சி. ஏன் சபையில் சொல்றோம்? ஏன் சபையில் சாட்சி சொல்றோம்? ஒரு ப்ரோக்ராமுக்காகவா? இல்லை. இந்த வாரம் சாட்சி சொன்னவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? கர்த்தர் உண்டு, அவர் உண்டு என்பதற்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. எவர் இங்கே இருக்கிறார் என்பதை சாட்சி சொல்றோமே. கர்த்தர் இந்த சபையில் இருக்கிறார், இந்த ஊழியரிடத்தில் இருக்கிறார், என்னிடத்தில் அவர் இருக்கிறார், என் வேலையில் அவர் இருக்கிறார். அப்போ உங்க கிரியையை ஜனங்கள் பார்க்கணும். ஒரு மதம் என்ற ரீதியில் நீங்கள் இந்த சபையை அணுகுனா கிரிட்டிசிசத்துக்குள்ள ஆகிருவீங்க. ஒரு மதவாதியாக உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அவங்க கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. ஏன்? முகமதியர்கள் எத்தனையோ மதத்தை சேர்ந்த கிறிஸ்தவ சபைக்கு போகிறவங்க எங்களோடு கூட எல்லாம் செய்கிறாங்களே, எல்லா தப்பும் பண்ணுறாங்களே, எங்களுடைய கொடுத்தா வாங்கிக்கிறாங்களே, நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஏன் கிரிட்டிசிசம் வருது தெரியுமா? இன்னும் உங்களை அவர்கள் தேவனுடைய அடையாளமாக பார்க்கல. அல்லேலூயா. உங்கள் மேல் கர்த்தர் இருந்தால் உங்கள் வார்த்தையில் அவர்கள் பயப்படுவார்கள். உங்கள் மேல் இருக்கிற பிரசன்னம் அவர்களை கதிகலங்க வைக்கும். அவர்கள் உங்களை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள். உங்களுக்கு கனமும் மதிப்பும் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன் அவர் எனக்கு வெளிப்பட வேண்டும்? அவருடைய கிரியையை நான் என்ன பண்ண வேண்டும்? சொல்லி வரணும். வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை. ஒரு ஆலயத்துக்கு போறான், வழக்கமா இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலத்திலையும் ஆலய வாசலே யார் உட்கார்ந்துருக்கிறாங்க? பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் கேட்கிற முறைப்படி கேட்கிறாங்க. ஆனால் பேதுருவின் பதில் அதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு தேவை. உங்களை கிறிஸ்தவனா? ஆம் என்று நீங்கள் சொல்லலாம். உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது, உங்களுடைய அணுகுமுறையை பார்க்கும்போது, உங்கள் அடையாளம் சிலுவையை பார்க்கும்போது உங்களை கிறிஸ்தவர்கள் என்று ஈனமாக ஒதுக்கப்படுகிறீர்களா? நார்த் இந்தியாவில் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணப்படுறாங்க? ஒதுக்கப்படுகிறாங்க, ஒடுக்கப்படுகிறாங்க. இன்றைக்கு திராவிட கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறோம். இன்னும் சத்தத்தை காணும். என்னடா திடீர்னு திமுகவுக்கு போயிட்டாருன்னு பார்க்க. திராவிடம் என்பது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. சரித்திரத்தை படித்ததுனால சொல்கிறோம். திராவிடம் இல்லாவிட்டால் உங்கள் வேலையே வேற, உங்கள் தலையெழுத்தே வேற. இன்னைக்கு நீங்கள் இப்படிலாம் உட்காந்துருக்க முடியாது. உங்கள் வீடு பூசப்படவே பூசப்படாது. பிராமணர் வீடு மட்டும்தான் வட இந்தியாவில் பூசப்பட்டிருக்கும். மற்றவர்கள் வீடு செங்கல் கட்டடம் இருக்கும், பூசப்பட்டிருக்காது. ஏன் தெரியுமா? எங்களை விட நீ எந்த விதத்திலும் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் தமிழ்நாட்டில் பிறக்க வச்சிருக்கிறாரு. அதனால தான் தைரியமாக சொல்கிறோம், தமிழன் என்று சொல்லடா. இப்போ மட்டும் சத்தம் எங்கே வருது? இல்லையா? வெரி ப்ரௌடு இந்தியன் சொல்கிறதுல அதுவும் தமிழர் என்று சொல்கிறது. எங்கே இருக்கீங்க சொல்லுங்க? தமிழ்நாட்டில் இருக்கீங்க. இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளம் வேண்டும். உங்களை சுற்றி பார்க்குறவங்க கிறிஸ்தவனாக பார்க்கிறது நான் விரும்பலை. கிறிஸ்துவின் அடையாளங்கள் உங்களில் வெளிப்படுவதால்
3 விஷயம்: உறுதி, விசுவாசம், கிரியைகளை கர்த்தர் எனக்கு அடையாளங்களாக மாற்றுவார். 1 சாமுவேல் புஸ்தகம் ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க இந்த காலை வேளையில்? 2வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, 3வது அதிகாரம் 20, 21வது வசனத்தை வாசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு முன்பாக நம்ம வாசிக்கும் போது 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆலயத்தில் இருந்தாலும் ஆலயத்தில் இருக்கிற அநேகருக்கு பிரத்யட்சமான ரெவலேஷன். ஆராதனைக்கு வரும்போது என்னெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்ப ஜெபம், முடிவு ஜெபம், பாடலுக்கு அடுத்தது என்னது? ஆராதனை, அப்புறம் காணிக்கை, அப்புறம் செய்தி. இப்படி இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல கர்த்தர் உங்களோடு பேச முடியுமா, பேச முடியாதா? என்ன சத்தம் வர மாட்டேங்குது? செய்தியில மட்டும்தான் பேசுவார்னு தேடாதீங்க. வந்ததிலிருந்து முடியறதுக்குள்ள ஒரு வார்த்தையாகிலும் கர்த்தர் உங்களுக்காக பேசுவாரானால் அதுதான் தேவன் இருக்கிற ஆலயமாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் அவர் பேசிட்டே இருப்பார், நீங்க கேட்காம போயிட்டே இருந்தா அவருடைய பிரச்சனை அது அல்ல. சில நேரங்களில் மனைவி பேசிட்டே இருப்பாங்க, கணவன் என்ன பண்ண மாட்டார், தலையட்டம் ஆடிக்கிட்டு இருப்பார். என்ன சொன்னது புரியுதாயா? என்ன சொன்ன? இப்போ மண்டையை ஆட்டினீர், நீ ஒன்று சொன்னால் கேட்கலாம், நீ தான் இப்போ வரிசையை அடிக்கிட்டே இருக்கிற, எப்படி கேட்குறது சொல்லுவோம்ல. அது மாதிரி நிறைய பேர் சர்ச்சைக்கு வந்த உடனே அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருந்தால் கேட்பாங்க, இல்லைன்னா மைண்டாக என்ன பண்ணிடுவாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால கேட்கறது இல்லை. ஆனால் வாஞ்சை உள்ள நிறைய இருக்கிறீங்க. வந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் கர்த்தர் என் கூட பேசுவார் பேசுவார் பேசுவார்னு காத்து கொண்டிருக்கிற மகளே, கர்த்தர் உனக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த நாட்களில் அபூர்வமான ரெவலேஷன் இல்லை. ஆலயத்தில் இருந்தாலும் ரெவலேஷன் இல்லை, வெளியே இருந்தாலும் ரெவலேஷன் இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, சாமுவேலுக்கு கர்த்தர் தமது வார்த்தையினால் தன்னை என்ன பண்ணினாராம், வெளிப்படுத்தினார். 2 நாளாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை பார்த்து நான் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு கூட ஆண்டவர்கிட்ட பேசுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது தேவனுடைய ஆவி அட்லீஸ்ட் ஒரு பேரை வைக்கிறதுல கூட அவர் வெளிப்படணும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? வேலை கிடைக்கிறதுல, ஆர்டர் கிடைக்கிறதுல வெளிப்படணும். ஆமென். நான் அந்த மைகாம் பர்சனல் கம்ப்யூட்டரில் இந்த உதிரி பாகங்களை, அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்த நேரம், உதிரி பாகங்களை சேல்ஸ் பண்ணி அங்கேருந்து வாங்கி அசம்பிள் பண்ணுற அந்த பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன். நான் இன்ஜினியர் நினச்சிடாதிய. பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டில் அந்த திங்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணும். அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்ட அந்த சமயம் 100 கம்ப்யூட்டர் ஆர்டர் கிடச்சிச்சு. நிறைய டெண்டர் விட்டுருந்தாங்க. எங்களுடைய நிறுவனத்தில் அந்த ஆர்டர் எடுக்க பிரயாசப்பட்டாங்க. அப்போ ஆர்டர் எடுக்கும்போது அந்த ஓனர் சொன்னார், நம்ம ரொம்ப பிரயாசப்படுவோம் அப்படின்னு. நான் அந்த டைமில் ஜெபித்து கொண்டிருந்தேன். சார் நானும் வேண்டிக்கிறேன் சார். அவர் உடனே திரும்பிட்டார். பாலச்சந்தர், நீ வேண்டிக்கிட்டனா, உன் ஜபம் கேட்கப்பட்டுச்சுன்னா நீ எப்போ கேட்டாலும் சபைக்கு லீவ் தரேன்னு சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. 100 கம்ப்யூட்டரில் 125 கம்ப்யூட்டர். அவர் சொன்னார், பரவாயில்ல ஜெபம் பண்ணது கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். வாங்க திருப்பதிக்கு போகலான்னு கூப்பிட்டார். நான் ஜெபம் பண்ணது கரெக்டு, பதில் கிடைச்சது கரெக்டு, லீவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். எப்போ கேட்டாலும் என்னது டீலிங்க.
வேலைக்கு போகும்போது லீவு கேட்டால் நான் எங்கே அனுப்புவேன், சர்ச்சுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்கே கூப்பிடுறாரு? திருப்பதி. வரலன்னா வேலை இல்லைன்றார். நான் திருப்பதிக்கு போனேன். நான் போகும்போதே சொல்லிட்டேன், நான் மலை அடிவாரம் வரைக்கும் வருவேன், அதுக்கப்புறம் வரமாட்டேன், ஏதாவது பண்ணுங்க. பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். வண்டிக்கு பாதுகாப்புக்கு நான் இருக்க, சாமி கும்பிட வேறு வண்டியில் அவங்க மேலே போனாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் வெளிப்பட்டார், பஞ்சராயும் வெளிப்படுவார். வெளியில் சொல்ல மாட்டீங்க. நிறைய நேரம் நானும் சிஸ்டம் பைக்கில் போவோம், அவசர காலத்தில் பெட்ரோல் போட மாட்டோம், காசு இருக்காது, ஒரு மாதிரி இழுக்கும். அப்புறம் நின்று பெட்ரோல் டேங்கில் வீடு போய் சேர்க்கிற வரைக்கும் இது காற்றுல ஓடுமோ தண்ணியில் ஓடுமோ எதுலேயோ ஓடணும். நிறைய நேரம் அப்படி நடந்துருக்கு. இல்லையா சொல்ல மாட்டிங்களா? அவர் அப்படியும் வெளிப்படுவார். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம். மார்க்கு சுவிசேஷத்தில் நிறைய விஷயம் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய சிந்தனை அப்படியே வரணும். அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். 4வது அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் 20 ஜனங்களை அனுப்பிவிட்டு 36வது வசனம் வாசிங்கம்மா. எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு இந்த வசனத்தை வாசிக்கும்போது. படுவாய் இப்படிலாம் வச்சு ஆளாக்கு மேய்ச்சிருக்கார் பாருங்க 3 வருஷம். அவர் அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார், அற்புதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் சாக போகிறோம்னு சொல்லி கூப்பிட்டார்கள், அவர் தமது வல்லமை என்ன பண்ணினார்? வெளிப்படுத்தினார். ஆனால் கேட்குறாங்க, இவர் யாரோ, எப்படிப்பட்டவரோ? காற்றும் கடலும் அற்புதத்தை விட்டுட்டான். இவர் பேயா பிசாசா தெய்வமா? ஒரே கன்ஃபியூஸ். நம்ம ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? இந்த தெரியுது, வார்த்தையிலே தெரியுது. ஏன்னா நல்லவர்னும் தெரியல, இல்லை வல்லவர்னும் தெரியல. பக்கத்தில் பாருங்க, அந்த சிஸ்டர் பாருங்க, மூஞ்ச பாருங்க. வல்லவரா நல்லவரா? நல்லவர்னு சொன்னா நான் நல்லவனா இல்லாத போது எனக்கு அவர் நல்லவராக இருக்க. கையை தட்டி நல்ல தோத்திரம் பண்ணு. அதான் நல்லவர். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நல்லவர்னா நான் நல்லவனா இருக்கிற டைம்ல எனக்கு நல்லவனா இருந்தா தான் நல்லவன். இல்லை 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 இல்லை, நல்லவனா இல்லாத போதே அவர் எனக்கு நல்லவனா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லவரா என்று சொன்னால் ஆம், அவர் வல்லவர் தான். என்னால் முடியாததை எல்லாம் என் தேவன் எனக்காக வல்லமையான தமது கிரியையை எனக்கு அனுப்புவார். கையை தட்டி, என் வேலையில், என் படிப்பில், என் குடும்பத்தில் எனக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார சக்திகளின் கிரியைகளை எல்லாம் இறையாதே, உரா கேத்தானா சமன தூராபா, இறையாதே அமைதியா இரு என்று அவர் தமது வல்லமையினாலே எனக்கு வெளிப்படுவார். அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி எனக்கு வெளிப்படுவார். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் அவர் செய்கிற அற்புத அடையாளங்கள் மூலம் அவர் எனக்கு இந்த காலவெளியிலே வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதம். I test and see. சங்கீத புத்தகத்தில் 34வது வசனத்தில் அது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். Taste and see. அவர் நல்லவரா? அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது எனக்கு வெளிப்பட வேண்டும். பர்சனல் டச். டிவியில் கேட்குறோம், நிறைய மேகசின், கிறிஸ்தவ மேகசினை பார்க்குறோம், உணர்ச்சி வசப்படுறோம். அது அல்ல வாழ்க்கை. எனக்கு தனிப்பட்ட அனுபவம் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. மூளை அறிவின்படி நான் அவரை தொடர்பு கொள்ள சபைக்கு வரக்கூடாது. ஐ எம் ஏ கிறிஸ்டியன். ஞானசானம் எடுத்தேன்,
மாசத்துல வருஷத்துல பண்டிகை காலங்களில் சபைக்கு போகிற லிஸ்ட்ல நான் வரக்கூடாது. என் வாழ்க்கையில் பர்சனல் டச். அவர் நல்லவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவர் தான். ஆமென். அப்போஸ்தல நடபடிகளில் 27வது அதிகாரத்தில் பவுல் அடிகளார் அந்த கேப்டன் முன்னால இழந்து நிற்கிற அந்த கேப்டனுக்கு முன்னால, நம்பிக்கை இல்லாத அந்த கேப்டனுக்கு முன்னால கப்பல் மாலுமி கிட்ட சொல்றான், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எனக்கு இந்த இரவு வெளிப்பட்டு, பவுலே உன் நிமித்தம் இந்த கப்பல்ல இருக்கிற 300 பேர் சாவதில்லை, நிச்சயமாய் நீ ராயனுக்கு முன்னால நிற்பாய் என்று நான் ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டது உண்மையானால், இங்க காலை வெளியில கையை தட்டி சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நிச்சயமாக உன் அலுவலகத்தில் வெளிப்பட வேண்டும். உன் மகளுடைய திருமணத்தில், உன் தனிமையில், உன் போராட்டத்தில், உன்னுடைய பிரச்சனையில், உன்னுடைய வியாதியில் அவர் வெளிப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அவர் எப்படியும் வெளிப்படுத்துவார். ஒரு சின்ன 13 வயசு பிள்ளை, மலைவாழ் மக்கள், நவநாகரிகம் வெளிச்சம் போகாத ஒரு ஊர், அதிலே ஒரு மிஷனரி எப்படியோ தப்பி தவறி மலை கிராமத்தில் சுவிசேஷத்தை சொன்னார். அங்கே இருக்கிற ஒரு பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அவள் படிக்க தெரியாது, மிஷனரி சொல்லி கொடுத்த வார்த்தையை பயன்படுத்தி அவள் ஜெபிக்க, தெய்வமே யெகோவா என்று எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஃபீவர் அந்த மகனுக்கு. ஏனென்றால் மலை கிராமத்தில் வியாதிகள் வந்து கொத்து கொத்தாக மரிக்கிறது வழக்கம். அப்படி தன் மகன் மரித்து விடக்கூடாது என்று அவள் நேர்முழங்கால் படித்து, என்னால் வைத்தியம் பார்க்க அங்கே ஆள் இல்லை, வைத்தியத்துக்கு தூக்கிட்டு போக ஆள் இல்லை, மரணம்தான் சீக்கிரம் அப்படின்று அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் பயங்கரமான மழை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளை மறிக்கலாம், தெய்வமே தெய்வமேன்னு சொல்லி தெரிந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கதவு தட்டப்படுற சத்தம், பயங்கர மழை. ஒருவர் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்கிறார். அந்த உடையே அவளுக்கு ஆச்சரியத்தை, பயத்தை கொடுத்தது. பயப்படாதே, நான் இந்த ஊரில் பட்டணத்தில் இருக்கிற ஒரு டாக்டர், இந்த பையனை நான் பார்க்குறேன், அவரோடு கூட நிறைய மருந்துகள் காரியங்களை வச்சுருந்தார். அவர் வைத்தியம் பார்த்தார், அந்த பிள்ளையை சுகமாக்கினார். அவர் முடிஞ்ச உடனே சொல்கிறாரு, உன் தெய்வம் வல்லமை உள்ள தெய்வம். நான் கடவுள் நம்பிக்கையற்றவன். நான் விமானத்தை பிடிக்க வேறொரு நகரத்துக்கு போய் கொண்டிருந்தேன். திடீரென்று என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. மழை நிமித்தம் நான் ரூட்டு மாறிட்டேன். எப்படியோ போய் கடைசியில் இந்த மலை கிராமத்துக்கு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு விளக்கு வெளிச்சம் இருந்தது, அங்கே போய் ஒதுங்கி நிற்போம் என்று உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அந்த பிள்ளை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். அவர் எப்படியும் எதை கொண்டும் தம் வல்லமையை வெளிப்படுத்துவார். தூதனை அனுப்பி வெளிப்படுத்தினார். அன்றைக்கு மனிதனை அனுப்பியும் வெளிப்படுத்தினார். அவரே வந்து தம் வல்லமையை வெளிப்படுத்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, தூதனையும் அனுப்புவார், மனிதனையும் அனுப்புவார், அவரே வருவார். உங்கள் விசுவாசத்தின் உறுதியை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். இந்த சபைக்கு வந்து உங்களுக்கும் இந்த சபைக்கும் ஒட்டு உறவு இல்லாமல் பட்டும் படாமல் இருப்பதினால் ஒரு மாற்றமும் வந்துவிடப் போகிறதில்லை. ஒரு தீர்க்கமான முடிவு, எனக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும். நான் காலை நேற்றையிலிருந்து வாசித்து கொண்டே இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முடிக்க போகிறேன், கவனிங்க. ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா, இப்போது இருக்கிற ஈராக் தேசத்திலிருந்து விக்கிரக ஆராதனை. ஆபிரகாம் இருந்த அந்த தேசத்தில்
சந்திர கடவுள் சீன் என்ற சந்திர கடவுளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இவரும் சிலை செய்கிற தொழில் செய்தவர். அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஆபிரகாம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஏன் இந்த ஆபிரகாமை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் என்றால், ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்த காரணம் என்ன? 3வது பாயிண்ட், மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த காரணம் என்ன? ஏன் வெளிப்பட வேண்டும்? நீங்கள் சொல்லுங்க. 3 பாயிண்ட் உறுதி. ஏன் வெளிப்பட வேண்டும்? அவர் எப்படி வெளிப்பட்டார்? வார்த்தையினால, வல்லமையினால. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது சொல்கிறோம், அவர் வெளிப்பட காரணம் இருந்திருக்கணுமே. உங்களுக்கு அவர் ஏன் வெளிப்படுத்தினார்? உதாரணம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் வெளிப்படுத்தினார். ஆபிரகாமே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன பண்ணப்பட போகிறது? ஒரு விக்கிரக சீன், சந்திர கடவுளை வணங்கி கொண்டிருந்த ஒருத்தனுக்கு, விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த ஒருத்தனுக்கு பேசும் தெய்வம் ஏலோஹிம் என்ற வார்த்தை என்றால் பொதுவான அந்த தேவனுடைய வார்த்தை. யெகோவா என்றால் கர்த்தர், பர்சனல். யெகோவா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர், பர்சனல் டச். ஏலோஹிம் என்றால் பொதுவான தெய்வம். தேவனாகிய கர்த்தர் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் பொதுவான தெய்வமும் கூட தனிப்பட்ட தெய்வமும் நான் தான். கை வைத்தோர் அல்ல சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் கவனிக்கிறது நீங்கள் பொதுவான தெய்வத்தை அல்ல. ஆண்டவர் யாத்ராகம புஸ்தகத்திலே மோசேக்கு சொன்னார், நான் யார் என்று கேட்டால் சொல்லுங்கள், இருக்கிறவராகவே. கை வைத்தோர் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பொதுவாகவே இருக்கிற தெய்வம் தான். ஆனால் இப்போது என்கிட்ட சொல்கிறார், நான் யெகோவா, நான் கர்த்தர், உன்மேல் கரிசனை உள்ள கர்த்தர், அக்கறை உள்ள கர்த்தர். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் வேறு பிரித்தேன். எதற்காக என்றால், கவனிங்க, ஏன் காரணம் என்ன தெரியுமா? உங்க எல்லாரும் இங்க கூட்டு வந்ததுக்கு, உங்களை ஒரு வீட்டை கட்டி கொடுக்க, உங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க, உங்க பிரச்சனை எல்லாம் போயிட்டு நீங்க ஈஸி சேர்ல ஆடிக்கிட்டு கூட கொஞ்சம் நகையை வாங்கி போட்டுக்கிட்டு, இதுக்காகவா கர்த்தர் உங்களை அழைச்சாரு? ஆபிரகாம் அழைச்சதின் நோக்கம் என்ன? பயங்கர ஆச்சரியங்க. ஆபிரகாமை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், ஒரு தனி மனிதன், சிங்கிள் மேன், அவன் பலவீனமானவன் என்று தெரிந்தும் அழைத்தார். அவனுடால் எதுவும் செய்ய முடியாது என்றும் தெரியும். அட்ரஸ் இல்லாத அந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்த காரணம் என்ன? அந்த கால மனிதர்களில் அவன் தேவ திட்டத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க உறவுகளில், உங்கள் குடும்பத்தில் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டுதான் இந்த சபைக்கு தேவனை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்லி முடிக்கிறேன். தேவன் அந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். எதற்காக? காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்த காரணம் என்னவென்றால், அவனை ஒரு குடும்பமாக மாற்ற. எத்தனை பேர் ஒரு அல்லையே சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? குழந்தை இல்லை. அவன் செத்து போயிட்டா கொஞ்ச நாள்ல அவன் மனைவியும் செத்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த பேர் அற்று போகும். அந்த நிலைமையில் இருந்த ஒருத்தனை கர்த்தர் கூப்பிட்டு, ஆபிரகாமே என்று சொன்ன உடனே ஆபிரகாம் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த குடும்பமா அவனை மாத்திடுறார். குடும்பமா மாத்தின அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி
கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். கானான் தேசம் என்று சொல்கிற இப்போது இருக்கிற இஸ்ரவேல் தேசம். அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களை ஒரு இனமாக மாற்றுகிறார். சொல்லுங்க, தனி மனிதனை வெளிப்படுத்தினார், குடும்பமாக மாற்றினார், இனமாக மாற்றினார். அதுதான் யூதர்கள், எபிரேயர்கள் சொல்கிறோம். இந்த ஜனங்களை ஏன் ஆண்டவர் உருவாக்குகிறார்னா, இந்த உலகத்திலே தெய்வத்துக்காக வைராக்கியமான ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குமானால், அது உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எங்க யெகோவா தேவனுக்காக எதையும் சகிப்போம், எதையும் செய்வோம், எதையும் விட்டு கொடுப்போம், எங்க வேணா போவோம் என்று சொல்கிற வைராக்கியமான ஒரு இனம் இந்த உலகத்தில் அடிக்க அடிக்க அழிக்க அழிக்க உருவாகி கொண்டிருக்கிற ஒரே இனம். அதனால தான் கிறிஸ்தவர்களை இந்தியாவில் நசுக்கப்படும் போது ராஜாஜி சொன்னார், நீ மூட்டைப்பூச்சியை நசுக்குனா நிறைய வரும், அது மாதிரி கிறிஸ்தவனை டச் பண்ணா கிறிஸ்தவன் பெருகி கொண்டே இருப்பான். இல்லையோ சொல்ல மாட்டீங்க? எத்தனையோ பேர் வந்தாங்க அழிச்சிடலான்னு யூதர்களை, யூதர்கள் பெருகிட்டே தான் இருக்கிறாங்க. சொல்ல மாட்டீங்க ஒரு அல்லேலூயா? ஆபிரகாமுக்கு தன்னை ஏன் வெளிப்படுத்தினார்? ஒரு குடும்பமாக மாற்ற, ஒரு குடும்பமாக மாற்ற ஒருத்தரங்களை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மாற்றினார். இந்த குரூப் ஆஃப் பீப்புளை ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார்? அந்த இடத்துக்கு பேர் என்னது சொல்லுங்க? இஸ்ரவேல், எருசலேம். ஏன் அந்த இடத்தை கொடுத்தார்? இங்கே இருந்து தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவன் என்பதுக்காக. இந்த ஆபிரகாமை ஏன் தெரிந்தெடுத்தார்? இவன் மூலம்தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இல்லையா சொல்ல மாட்டீங்க? ஆபிரகாமைக்கு தன்னை வெளிப்படுத்தினதுக்கு காரணம், ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஒரு பிள்ளைய கொடுத்து கல்யாணம் பண்ணி அவனை செட்டில் பண்றதுக்கு இல்லை. நீங்க இந்த சர்ச்சில் இருக்கிற உங்களுக்கு அவர் வெளிப்பட்ட காரணம் என்ன? உங்களை குடும்பமாக ஆசீர்வதிக்க. சத்திரம் கேட்கலங்க? எப்படி ஆசீர்வதிக்க? உங்க மனைவியும், வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகளாம் கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவனை கல்யாணம் பண்ண தெரிந்து கொள். அவன் அழகா இருக்கான், அவன் என் ஹைட்டுக்கு செட் ஆகுது, அவன் என்னைய வந்து ரொம்ப நேசிக்கிற மாதிரி அக்கறை டெய்லி பஸ் ஸ்டாண்டு வர்றான், என்னைய ட்ராப் பண்ணுறான், டெய்லி மெசேஜ் கொடுக்குறான், தூங்குனியா எந்திரிச்சியான்னு கேட்குறான், பல்லு வளர்க்குனியான்னு கேட்குறான், குளிச்சியான்னு கேட்குறான். இது மாதிரி ஒரு அக்கறையான ஒரு வாலிப பையனை நான் இந்த உலகத்திலேயே பார்த்து. இந்த பக்கம் என்ன சொல்கிறா? ஏய், உனக்கு இந்த கலர் செட் ஆகலடா, கலரே கரெக்டாக கண்டுபிடிக்கிறவ என் பிரச்சனையெல்லாம் பார்த்துக்குவான்னு நினைக்கிறான். அப்புறம் தான் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் சைக்காலஜி தான். ஆமாம், அவ்வளோ சொல்லுதுங்க. கல்யாணம் கட்ட என்கேஜ்மெண்ட் நடந்த உடனே ஃபோனை கொடுத்தா, ஏய் உன் முடி வெட்டு சரியில்லைடா, முடியை மாற்றிட்டான். ஏய் நீ செருப்பு போடுறது சரியில்லைடா, செருப்பை மாற்றிட்டான். டே நீ பேண்ட் இப்படி போடாதடா, அதையும் மாற்றிட்டான். எல்லாம் மாற்றிட்டு வெளியே வந்தா கோட்டிக்காரன் மாதிரி தெரியுது. உடனே இவன் ஃபோனை போட்டு நான் உன்னைய மாற்றுறேன்டின்னு மாற்றிட்டு வச்சுட்டான். என்கிட்ட வந்த பிரச்சனை இது. இப்போவே இவ்வளோ உரிமை எடுத்தா கல்யாணம் கட்டினா என்னை நச்சு நாராய்க்கிறேன்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சாலும் பரவாயில்ல நிப்பாட்டுன்ட்டான். அவன் வாயை பொத்திட்டு பேசாமல் இருந்திருக்கலாம்ல. அந்த காலத்துலலாம் பேச விட மாட்டாங்க. பேச விட்டால் சுற்றி நின்று பேசும்பா, எப்படி பேசுறது? எங்கள் காலத்தில் பேசவே கிடையாது. நான் பாஸ்டர் அம்மா கல்யாணம் பண்ணி பேசுங்க, எங்கே பேசுறது? இப்போல்லாம் அப்படி கிடையாது. முதல் வேலையை என்னது? புது சிம்மு, புது சிம் போட்டு மாங்குமான்னு பேசி எல்லாம் குட்டி கலட்டாவை பண்ணி, நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா, உனக்கு யாராவது ஆள் இருக்கான், அவன் சொல்லாமல் இருப்பான். முதல்ல மோசம் பண்ணிவிட்டு
அப்புறம் ஒரு வருஷத்தில் எனக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு. என்ன தப்பு? கல்யாணம் கட்டுறது கர்த்தர் உனக்கு வெளிப்பட்டு கல்யாணம் பண்ணணும். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? அந்த ஆபிரகாமை கர்த்தர் குடும்பமாக ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாமை குடும்பமாக ஆசீர்வதித்து அவன் மூலம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு அவன் வெளிப்பட்டு. எவ்வளோ பிளான் பார்த்தீங்களா? இந்த சபையில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களால் இயேசு இந்த ஊரில் வெளிப்படணும். உங்கள் ஃபேமிலி மூலம், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஆராதனை மூலம் அந்த தெருவில் இருக்கிறவர்களுக்கு இயேசு வெளிப்படணும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். Let us stand your feet. ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். யாத்ராகம புஸ்தகத்தில் மோசேக்கு வெளிப்பட்டார். ஆதியாகமம் 28 யாக்கோபுக்கு வெளிப்பட்டார். சாமுவேலுக்கு வெளிப்பட்டார். இப்படி சொல்லிட்டே போலாம். அன்பானவரே, அன்பானவரே, இந்த சபைக்கு வந்ததின் நோக்கம் உங்கள் பலன் அடைய வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. இந்துக்களை பாருங்க, அவங்களுக்கும் பர்சனலான கவனிங்க பர்சனலான விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நிறைய சபைகள் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, ஏன் கூட்டம் போது பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. ஒரு மத அடிப்படையில் ஒரு பூசையை செஞ்சுட்டு ஒரு பிரசங்கத்தை செஞ்சுட்டு அனுப்பி விட்டுருவாங்க. உங்களுக்கு அங்கே உட்கார்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே போய் தொடப்பட மாட்டீங்க. உங்களை அவங்க யாரும் டச் பண்ண போகிறதில்லை. ஏன் இப்படி இருக்கிற, உன் புத்தி என்ன இருக்குது, ஏன் இப்படி பார்க்குற, ஏன் இப்படி சரியில்லை, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு யாரும் உங்களை கேள்வி கேட்கவே அங்கே ஆள் கிடையாதுயா. நீ வாங்க, மெம்பர்ஷிப் வாங்குங்க, உங்கள் காணிக்கையை சந்தாவை செலுத்துங்க, போயிட்டே இரு. கல்யாணத்துக்கு வா, சந்தாவை நோட்டை எடுத்து பார்ப்பேன், சந்தா ஒழுங்காக கட்டிருந்தா நீங்கள் உங்களுக்கு கல்யாணத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், இடம் கிடைக்கும். இறந்து போயிட்டோம், வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, சந்தா கொடுத்துருக்குறாருன்னா பாஸ்டர் ரிஜிஸ்டரில் பார்ப்பார். சந்தா கட்டியிருந்தா இடம் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அங்கே கல்லறைக்கு மட்டும் கட்டினா போதும்யா. இதுதான் வாழ்க்கையா? இங்கே உலகத்தில் இருக்கிற முகமதியர்களோ இந்துக்களோ மற்ற மதங்களோ போய் பாருங்க, அவங்களுக்கு ஒரே குறிக்கோள், பிரச்சனை விலகணும், மாற்றம் வரணும், நல்லது நடக்கணும், கல்யாணம் நடக்கணும். இதுதான் வேண்டுதல். அதுதான் இங்கே உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிற தெய்வம் மட்டுமல்ல, உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். You are in the God's plan, brother. You are in the God's plan, sister. You are in the God's hand. கர்த்தர் உன்னை தன் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். That is my point. But the same time உனக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் சத்தம் வர மாட்டேங்குது. ஆசீர்வதிக்கப்படணும். உன் அலுவலகத்தில் இருக்கிற, உன் தெருவில் இருக்கிற, உன் கூட படிச்சிருக்கிற, உன் கூட பிறந்தவன் ஆசீர்வதிக்கப்பட. What about my brother and sister? எதற்காக நீ பிரயாசப்படுவாய்? எனக்கு பிள்ளை கொடுத்தால் போதும் என்று சாரால் இருக்கிறவளெல்லாம் பிள்ளைய கல்யாணம் கட்டிக்கொண்டு என்று சொன்னாள். ஆனால் ஆண்டவர் நோ, கல்யாணம் கட்டி பிள்ளை பெக்கிறதுக்காக உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படின்னா 1000 பிள்ளையை உனக்கு கொடுத்திருப்பேன், 1000 மனைவியை கொடுத்திருப்பேன். My plan is Isaac only. ஒரு லோனை போட்ட நீ வீட்டை கட்டலாம்யா. 3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு வேளை சாப்பிட்டா உன்னால நகை வாங்க முடியும். இதுக்கு சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த சபையில் இருக்கிற 200 பேருடைய தெருக்கள், 200 பேருடைய வீடு, 200 பேர் வேலை பார்க்கிற வேலைகள், அது வீட்டு வேலையா இருந்தாலும் உன்னை கொண்டு கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ கழுத்துல போட்டிருக்கிறது மஞ்சள் கயிறு, நீ கழுத்துல போட்டிருக்கிறது கவரிங்,
நீ கழுத்துல போட்டிருக்கிறது உன்னுடைய வீட்டில் இருக்கிறது வாடகை வீடு. உன்னுடைய வீட்டில் இருக்கிறது தண்ணி வராது, தெருக்குழாயில தான் பிடிக்கணும். உன்னுடைய செருப்பு அருந்து ரொம்ப நாளாச்சு. உன்னுடைய வீட்டில் இருக்கிறதான ஒரு நாள் கூட கறி சாப்பிட்டல. உன்னுடைய வீட்டில் பிள்ளைகள் கேட்கிறத வாங்கி கொடுக்கல. ஆனாலும் கர்த்தர் உன்னை கொண்டு அத்தனை பேரையும் போஷிக்க முடியும். எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு சாப்பாடு இல்லை, நான் நடந்து நடந்து வந்திருக்கேன், ஏதாகிலும் புசிக்க கொடு. அவள் சொல்கிறாள், சாப்பாடு இல்லை. பஞ்சம் தெரியாதா அவனுக்கு? ஒரு முழுவதும் பஞ்சம். ஆனால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றார், உன்னை பசியினால அனுப்புனது என் நோக்கம் இல்லை எலியா. உன்னைய மாதிரியே ஒரு ஜீவன் சாக போகுது. அவளுக்கு நிறைய சொந்தக்காரன் இருக்கான். ஆனா அவளுக்கு ஒரு விசுவாசம் கொஞ்சம் இருக்குது. உன்னை கொண்டு அவள் பசியையும் அவளை கொண்டு உன் பசியையும் உங்களை கொண்டு அநேகர் பசியையும் தீர்க்க ஒரு திட்டம் உண்டு. தீர்க்க ஒரு திட்டம் உண்டு. என் பிரச்சனையே பெருசுன்னு சொல்லாத, என் போராட்டமே பெருசுன்னு சொல்லாத. உன்னை விட 1000 பிரச்சனைகள் உள்ள இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. உன் கண்களை ஏறெடுத்து என்னை கொண்டு அநேகர் பசியை தீர்க்க கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆர் யூ ரெடி? வலது கரத்தை உயர்த்தி என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்னை கொண்டு. அதுதான் ரீசன் பிரதர் இந்த சர்ச்சுக்கு வந்தது. இனிமே பட்டும் படாம உங்களை ஆலயத்துக்கு பாஸ்டர் அழைக்கணும்னு நினைக்காதீங்க, ஜபத்துக்கு அழைக்கணும்னு நினைக்காதீங்க. ஓடி வாருங்கள். பாஸ்டர் எப்பவாவது ஜபம் இருக்குதா எனக்கு சொல்லுங்க, நான் வர வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட ஒரு தேவ திட்டம் தன்னை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இது ஒரு பிரசங்கமா பார்க்காதீங்க பிரதர். பர்சனல் டச். என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அருமையான ஒரு வார்த்தை, என்னை அசைத்த வார்த்தை. யாவே என்றால் இரக்கமும் மனதுருக்கமும் கரிசனை உள்ள கர்த்தரம். உன் தேவனாகிய கர்த்தர். தேவன் என்றால் ஏலோஹிம், எங்கேயோ இருக்கிற தெய்வம். எங்கேயோ இருக்கிற தெய்வம் இப்போது யாவேவாக வெளிப்பட்டார். அப்படின்னா பர்சனல் டச். உங்களுக்கு எத்தனை பேர் யாவே வெளிப்பட வேண்டும்? நிறைய பேர் ஏலோஹிம் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. நோ, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு வெளிப்பட வேண்டும். இந்த காலை வேளையில் கர்த்தர் இடத்திலிருந்து வந்த வார்த்தை உங்களை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். எல்லா கன மகிமை அவருக்கு உண்டாகட்டும். இந்த வாரமே உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவாராக, ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் ஐக்கியம், அசைவாடுதல் உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை. கொஞ்சம் ஈவினிங் மாத்திரம் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதனால கொஞ்சம் சீக்கிரம் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான வெளிப்பாடு. காட் பிளஸ் எவ்ரிபடி. அடுத்த ஆராதனைக்காக ஆயத்த. கொஞ்சம் எனக்கு பாருங்கள், இந்த செருப்பை கொஞ்சம் இந்த ஃப்ளோரில் போடாதீங்க. இதுக்காகனா நம்ம கொஞ்சம் அதை ஒரு ஹானரபிளாக மாற்றுவோம். என்ன, அதற்காக ஒரு தனியாக ஒதுக்கி போடுங்க.